ரோஜா செடியில் பெரிய பூக்கள் பூக்கிறதுக்கு நான் மண் எப்படி ரெடி பண்ணணும், முன்னாடியே நீங்கள் செடி வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பூக்கள் பெருசாக பூக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த நாட்டு ரோஸ் பாருங்கள், இந்த நாட்டு ரோஸ் பாருங்கள். இந்த நாட்டு ரோஸ் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். பிளான்ட்டு நட்டுது பாருங்கள், நடும்போது நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பிளான்ட்டு நாட்டு ரோஸு, அதாவது இந்த தொட்டியை விட கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான் இது. இந்த தொட்டியில் நான் நட்டு இப்போ பாருங்கள், அதாவது ஒரு பூ பூத்துது, கீழே கூட மொட்டு வந்திருக்கு. நல்லா அடுக்கு பூக்களாக பாருங்கள். நம்ம வந்து ஒரே டைம் எரு கலந்து இந்த பிளான்ட்டுக்கு நம்ம நட்டுட்டோம். ஏற்கனவே இது வந்து நம்ம வீடியோ பண்ணுறதுனால பண்ணிட்டேன் நான் வீடியோ இதுக்கு. ஏன்னா சாயில் எப்படி இருக்குதுன்னு அந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். காய்கறி வேஸ்ட்டு, எந்த காய்கறி வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு பிடி அளவுக்கு, ஏன்னா இந்த சின்ன பாட்டி இது, அதுக்காக கொஞ்சமாக வாழைப்பழத்தோல், கொஞ்சமாக வேர்க்கடலை பவுட்ரு, அதெல்லாம் கொஞ்சம் கலந்துட்டு செடி நட்டுடலாம். சூப்பராக பெரிய பூக்கள் பூக்கும். பாருங்கள் எவ்வளோ அடுக்கு வந்திருக்கு நாட்டு ரோஸு. இங்கே கூட மொட்டு வந்திருக்கு, கீழே இடத்துல ஒரே ஒரு மொட்டு வந்திருக்கு. பக்கத்தில் சின்ன பிரான்ச்சஸ் இருக்குது. நான் வந்து இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்மளுக்கு பூ பூத்தவுடனே நீங்கள் நல்லா கீழே இறக்கி கட் பண்ணணும். நல்லா பாதி அளவுக்கு சூப்பராக இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும். அதுக்கு சொல்கிறேன். எப்போவுமே ஒரு செடி மண் வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணணுன்னா, ஒரு சின்ன கப்பெல்லாம் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் பெரிய தொட்டியில் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ரோஜா செடி இது வந்து எல்லா காய்கறி வேஸ்ட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு நடும்போது மட்டும் அந்த சாயில் நல்லா எருமனாக இருக்கிறது நான் சொல்கிறேன். இந்த கப்பு தொட்டி பாருங்கள், இதே போல் தான் இதுவும் கொஞ்சம் பெரிய கப்பு தொட்டி தான். நான் இந்த தொட்டியில் வந்து நீங்கள் ஏதாவது பழைய மண் இருந்ததுன்னா, மணல் கலந்த மண்ணாக இருந்தது, இல்லை பூமி மண் இருந்தது, எந்த ஃபெர்டிலைசர் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மண் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய மெத்தடில் நம்ம செடிங்கள்லாம் வளர்க்கலாம். மாற்றி மாற்றி வளர்க்கும்போது நம்மளுக்கும் போர் அடிக்காது. எப்போவுமே ஒரே எருவு இல்லாமல் செடிங்களுக்கும் ரொம்ப நல்லது, பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. மாற்றி மாற்றி ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நம்ம அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்துட்டோம் பாருங்கள், இது போல் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் பாட்டுக்குள்ளே மண் இருக்கணும். அதாவது முக்கால்வாசி மண் எடுத்துகிட்டு 1/4 பங்கு தனியாக வச்சுக்கணும். நீங்கள் இது வந்து 2 ஸ்பூன் பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 3 days 5 days வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு மேலெலாம் வைக்கக்கூடாது. இது வந்து 4 days ஆச்சு இது நான் வச்சுது. பாருங்கள், க்ரீன் கலரு, எல்லோ கலர், பிளாக் அப்படிலாம் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் வச்சு அது போல் ஆகிடும். நம்ம கலக்காமல் அப்படியே வச்சுருந்தா ஆகிடும். நீங்கள் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா கலக்கணும். அதுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சமாக வந்து இதுலேயே வந்து பூண்டு போடணும். நீங்கள் 4-5 பூண்டு போட்டுக்கணும். இது போல் பாருங்கள், நான் வந்து பூண்டு தட்டி போட்டேன். முழுசாக ஒவ்வொரு பூண்டையும் தட்டி இந்த ரைஸில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். நல்லா வந்து 5 days 3 days வரைக்கும் நல்லா அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுருந்தால் ஏடெல்லாம் வராது. அதுக்கு சொல்கிறேன். நான் கலக்காமல் அப்படியே விட்டுட்டேன், அதனால் ஏடு வந்துச்சு, நான் எடுத்துட்டேன். ஆனால் ஏடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பிளாக் கலர் கொஞ்சம் இருந்தால் கூட அந்த ஏடு எடுத்துருங்க. மஞ்சள் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம சாயிலுக்குள்ளே ஃபில்டர் பண்ணி ஊற்றணும். இப்போது இந்த பூண்டெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் தனியாக. அதாவது ஃபில்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பூண்டு மட்டுமே தனியாக எடுத்துகிட்டு இருப்போம். நீங்கள் இன்னொரு டைம் கூட இந்த பூண்டு எடுத்து ஊற வைக்கலாம் தண்ணியில், அப்படி நான் சொல்கிறது. பாருங்கள், இந்த வாட்ரு வந்து மேலோட வாட்ரு வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியில் ரைஸ் வாட்ரு ஊற வச்சோம், அப்படியே நான் ஊற்றுறேன். ரைஸ் எல்லாம் சேர்க்க தேவையில்ல, இந்த தண்ணி மட்டுமே போதுமானது. ஒரு 2 ஸ்பூன் அரிசிக்கு ஒரு சின்ன கிளாஸு ஒரு பெரிய கிளாஸு நீங்கள் வாட்ரு ஊற்றினா போதும். கொஞ்சமாக பூண்டு சேர்க்கணும். இது போல் 3 days 4 days நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு இது போல் கப் தொட்டியில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 5 days கழித்து நீங்கள் செடி நட்டுடலாம். அதாவது ரோஜா செடியோ இல்லை ரோஜா செடி கட்டிங்ஸு, அதாவது ரோஜா செடியில் பிரான்ச்சஸ் கட் பண்ணிட்டு கூட வச்சிடலாம், வேர் பிடிச்சி வரும். இல்லை கொஞ்ச நாள் வச்சுருந்து நீங்கள் இதுவே வந்து ரோஜா செடி பாட்டில் கூட நீங்கள் போடலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.